தலைவரோட ஜெயலலிதா படத்தோட ட்ரெய்லர் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ட்ரெய்லர் பார்க்கவே வந்து செம்மையாக இருந்தாலும் நிறைய கேரக்டரை காமிக்கவே இல்லை. மெயினாக பார்த்தீங்கன்னா தமன்னா, சிவராஜ்குமார், மோகன்லால், பிரியா மோகன் இவங்களாம் ஒரு முக்கியமான கேரக்டர் இந்த படத்தில். பட் இவங்க யாருமே காமிக்கல. ட்ரெய்லர் பார்க்கும்போது என்ன ஃபீல் ஆகுது பார்த்தீங்கன்னா, தலைவருக்கு ஒரு சின்னதாக ஒரு டிசீஸ் இருக்குது. அந்த டிசீஸ் என்ன பார்த்தீங்கன்னா பூனை மாதிரியே இருப்பார், சில டைம் புலியாகவும் மாறுவார் அப்படின்னு சொல்லிட்டு VTV கணேஷ் வந்து இன்ட்ரோ கொடுக்காரு. பூனை மாதிரி இருக்கான்னு சொல்லும் போது அவரோட பையனா வசந்த் ரவி வராரு, அவருக்கு ஷூ துடைக்கிற மாதிரியோ. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா புதினா சட்னி இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு அப்பாவே கேட்கும் போது, மூணாவது பார்த்தீங்கன்னா காய்கறி வாங்கிட்டு வந்துட்டு இருப்பாரு. அப்போ யோகி பாபு அவர் மேலே ஏற்ற வர மாதிரி வருவார். அவர் வந்து வெளியே வந்து எஸ்கேப் ஆவார். அப்போ பார்த்தீங்கன்னா யோகி பாபு சொல்ல ஒரு நாள் கண்டிப்பாக அவனை ஏற்றி 5000 ரூபா ஃபைன் பண்ணி வெளியே வருவான். அந்த மாதிரிலாம் வந்து சொல்லும் போது ஒரு கோவமே வராமல் சாதுவாக இருக்க மாதிரி தான் காமிப்பாங்க. உடனே பார்த்தீங்கன்னா புலியாவும் மாறுவார் அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் வரும்போது பேக் டு பேக் வந்து ஃபைட் சீன்லாம் நடக்குது. ரத்தம் தெறிக்க ஒரு ஃபைட்லாம் நடக்குது. அப்போ ரம்யா கிருஷ்ணன் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பணமே மேலே வந்து விழுது. அப்போ தான் அவரோட உண்மையான கேரக்டர் வந்து ரம்யா கிருஷ்ணன் தெரியுது போல். அவங்க அந்த டைலாக் பேசுவாங்க, இதோட முடிச்சுப்புமா அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்கிற அந்த டைலாக் தான் வந்து பயங்கரமாக தெரிக்க போகுது தேட்டரில். என்ன டைலாக் அங்கே வச்சிருக்க நம்ம நெல்சன்னே சொல்லணும். ஏற்கனவே ரொம்ப தூரம் உள்ளே போயிட்டேன், ஸோ இதுக்கப்புறம் வெளியே வரது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக்கை சொல்லுவார். செம மாசாக இருக்குது ஒரு தேட்டரில் இந்த சீனுக்கு. முக்கியமாக இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது என்ன ஃபீல் ஆகுதுன்னா, தலைவர் வந்து ஜெயிலராக இந்த டைமில் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸாக இருந்திருப்பா போல், நிறைய என்கவுண்டர்லாம் பண்ணி ஒரு சொல்லாசிருப்பா போல். இதெல்லாம் பார்த்து இந்த வில்லன் சும்மா இருப்பாங்களா, எல்லா ஸ்டேட்லேருந்து வில்லனை வந்து சம்பாதிச்சிருப்பார் போல். அதனால தான் வந்து மலையாள ஸ்டேட்லேருந்து விநாயகனை காமிச்சிருப்பாங்க. அவர் வெறித்தனமாக இருக்கார், கொல்லனே துடிச்சிட்டு இருக்காரு. அந்த மாதிரி கொலவரியோட அவங்க ஃபேமிலியை கொல்ற மாதிரிலாம் வந்து ட்ரெய்லரில் காமிச்சிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜாக்கி ஷெராஃப், அவர் ஆந்திரா சைட்லேருந்து நானும் வில்லண்டா அப்படின்ற மாதிரி அவர் வந்து காமிக்கிறாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா சுனிலை வந்து சின்னதாக ஒரு காமெடி கெட்டப்பில் காமிக்கிறாங்க. அவர் என்ன பண்ணியிருக்கான்னு தெரியல, மொத்தமாக படம் பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி வில்லன்லாம் வந்து என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சின்ன கிளிப்பாக காமிச்சிருக்காங்க. முக்கியமாக காமிக்காது யார் பார்த்தீங்கன்னா சிவராஜ்குமாரை காமிக்கல. ஸோ ஃபைனல் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது நெல்சனோட அந்த டார்க் காமெடி அங்கங்கே தெரியுது, செம்மையாக ஃபீல் ஆகுது. ஸோ கண்டிப்பாக டாக்டர் மாதிரி வந்து கொஞ்சம் அங்கங்கே ட்ரை பண்ணியிருக்காங்க. லுக்கு பார்க்கும்போது வந்து ஒரு ஹீரோவாக வந்து எந்த படத்துலையும் பார்த்தா நெல்சனோட ஹீரோட லுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாதுவாக சிம்பிளாக தான் இருக்கும். பட் பண்ணுற வேலைங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து நெல்சன் இந்த படத்தில் ட்ரை பண்ணியிருக்காரு. அண்ட் முக்கியமான ஒன்று அனிருத்தோட பிஜிஎம்ங்க செம சூப்பராக வந்து முக்கியமாக சொல்லணும்னா அந்த அக்கும் சாங் வேறு லெவலில் இருக்குது. நம்ம தலைவர் ப்ரெசன்ஸ் செம்மையாக காமிச்சிருக்காங்க. சின்ன ஒரு ட்ரெய்லர்லேயே வந்து செம மாஸ் கலப்புறாருன்னா படம் பார்க்கும்போது தேட்டரில் செம பிக் ஸ்க்ரீனில் செம்மையாக இருக்கும் போது அது எந்த டவுட்டும் இல்லை. பார்த்துட்டு தலைவரோட ஜெயலலிதா படத்துக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பேன் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் மட்டும் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்டில் இருந்தீங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.